இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த இந்த சோல்ஜர் அவருக்கு கொடுக்கப்பட்ட யூனிஃபார்மை ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போறாரு. ஆனா அதுல ஆல்ரெடி வேற ஒருத்தருடைய நேம் டேக் இருக்குது. அதனால அவரு ஓடி வந்து அந்த யூனிஃபார்மை அந்த ஆபீசர் கையிலேயே ரிட்டர்ன் கொடுக்குறாரு. அந்த ஆபீசர் அதுல இருக்கிற நேம் டேக் மட்டும் பிச்சுட்டு திரும்ப அவர் கையிலேயே கொடுத்துடுறாரு. சரின்னு அவரும் அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அவரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணவே இல்லை. அது என்னன்னா, அந்த ஆபீசருடைய டேபிளுக்கு கீழே அதே மாதிரி ஏகப்பட்ட நேம் டேக்ஸ் கிடக்குது. ஆக்சுவலா அந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் யாரோடதுன்னா ஆல்ரெடி போர்ல இறந்து போன சோல்ஜர்களோடது. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஃபேக்டரியில கொடுத்து அதுல இருக்கிற ரத்த கரைகள் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கிழிஞ்சு இருந்துச்சுன்னா அதையும் தச்சிட்டு புதுசா வேலைக்கு வர சோல்ஜர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது சில நேரங்கள்ல அந்த நேம் டேக்கை பிரிக்க மறந்துடுவாங்க. அப்படி வந்ததுதான் அது. இப்படி இருக்க அந்த ஜெர்மன் சோல்ஜர் ஆர்மியில சேர்ந்த முதல் நாளே ரொம்ப சந்தோஷமா போருக்கு போறாரு. அவங்க டீமோட அவர் போய்கிட்டு இருக்கும் போதே எதிரி படையை அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவங்க அங்க இருக்கிற ஒரு ட்ரென்ச்சுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்க ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அந்த தண்ணி எல்லாத்தையுமே அவங்களுடைய ஹெல்மெட்டை வச்சு தூக்கி வெளியில ஊத்துறாங்க. அன்னைக்கு நைட்டே வேற எதிரிகள் வான்வெளி தாக்குதல் நடத்துறாங்க. அதனால இவங்க வேற வழி இல்லாம அங்க இருக்கிற ஒரு பங்கருக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த புதுசா ஜாயின் பண்ண சோல்ஜருக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவர் வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த ட்ரென்ச்ல இருந்த நிறைய பேர் அப்படியே இறந்து போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரியுது அந்த யூனிஃபார்ம்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு.